வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாறி. எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, ஹெல்த்தியா எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம். அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடல் பருமனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதை எப்படி வந்து நம்ம உடல் எடையை வந்து நம்ம குறைக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை வந்து எல்லாமே மாறிடுச்சு. குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸு, சிப்ஸு, அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து பொரித்த உணவுகள் இதெல்லாமே வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுது. பெரியவங்களானாலும் சரி அவங்களுக்கும் எல்லாமே இதே மாதிரி வந்துடுது. அதனால வந்து உடல் பருமன் ஜாஸ்தி ஆயிடுது. சில பேருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு உடல் எடை வந்து கூடிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் பயிற்சி வந்து இல்லை. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்வாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து உடல் பருமன்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதனால நல்லா வந்து வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து உடம்பு வந்து வந்துட்டே இருக்கு. இப்போ நம்மளோட இதுல நம்ம மாறிடுச்சு. இப்போ போய் நம்ம விவசாயம் பண்றது இல்லை. நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வேலை செய்யறதுனால கணினி மூலம் முன்னாடி வந்து வேலை செய்யறதுனால வந்து நம்ம சாப்பிட்டு அப்படியே உட்காடுறோம். உடல் பயிற்சிகள் எதுவும் இல்லாதனால வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து ஜாஸ்தியா போடுது. அது சில பேருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து போடும். சில பேருக்கு வந்து இடுப்பு பகுதியில் நிறைய சதைகள் வந்துடும். சில பேருக்கு வயிற்று பகுதி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல தான் தொப்பை வந்து ஜாஸ்தியாகிடுது. அப்புறம் நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்துடுது. அதுக்கப்புறம் கால்களில் வந்து வந்துடும். அப்புறம் பின்பகுதியில் வந்துடும். சில பேருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடற்பயிற்சிகளை வந்து கட்டாயம் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். அதை யோகாவில் வந்து எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம பண்ண போகிறது வந்து சூரிய நமஸ்காரம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ரீகால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ அப்படியே பொறுமையாக மேலே எழுந்துக்கலாம். சூரிய நமஸ்காரம்ல வந்து 12 ஸ்டெப் இருக்கு. அது அப்படியே ஒன்னொன்னு அப்படியே செஞ்சிடலாம். முதல்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்களோட விரிப்புக்கு முன்னாடி வந்து நின்றுங்க. அப்போதான் வந்து நம்ம அடுத்த ஆசனம் பண்ணும்போது வந்து நம்மளோட விரிப்புக்குள்ளேயே வந்து நம்ம செஞ்சுருவோம். இப்போ முதல்ல வந்து நின்றுட்டு 1 நமஸ்காராசனா, 2 ஹஸ்த உத்தானாசனா, 3 பாத ஹஸ்தாசனா, 4 அஸ்வ சஞ்சலாசனா, 5 பர்வதாசனா, 6 அஷ்டாங்க நமஸ்கார், 7 புஜங்காசனா. இதுல இருந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். 8 பர்வதாசனா, 9 அஸ்வ சஞ்சலாசனா, 10 பாத ஹஸ்தாசனா, 11 ஹஸ்த உத்தானாசனா, 12 நமஸ்கார் ஆசனம். இது வந்து சூரிய நமஸ்காரம். இது வந்து உங்களுக்கு நான் பொறுமையா செஞ்சு காமிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு தெரியறதுக்காக நான் பொறுமையா செஞ்சேன். இப்போ நீங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து செய்யற மாதிரி இருக்கும். இப்போ இதுலயே வந்து நீங்க மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணலாம். எப்போ தலை வந்து இப்படி உங்களுக்கு மேலே போதோ அப்பெல்லாம் மூச்சு வந்து உள்ள இழுக்கணும். எப்போ தலை கீழே போதோ அப்போ வந்து நீங்க மூச்சு வந்து வெளியில விடுற மாதிரி இருக்கும். இந்த 12 ஸ்டெப் பண்ணாதான் ஒரு ரவுண்ட் அப்படின்னு வரும். அது வந்து நீங்க எத்தனை டைம் வந்தாலும் நீங்க வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். அது அவங்க உடலை பொறுத்து ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு 5 செஞ்சுட்டு அதுக்கே எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் செய்யுங்க. அதை இன்னொரு 5 இது பண்ணுங்க. அதே மாதிரி வந்து
நீங்க செஞ்சுட்டே வரலாம். ஒவ்வொரு நாளுக்கு வந்து நீங்க அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இப்போ என்னால 5 தான் பண்ண முடியுது ஒரு நாளைக்குன்னா 5 மட்டும் பண்ணுங்க போதும். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. இதுவே வந்து சில பேருக்கு வந்து ஹை பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கே வந்து ஹை பிபி அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க நீங்கள் பொறுமையாக செஞ்சாலே ஓகே. இல்லை ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாலும் சரி, அவங்களாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யலாம். இப்போ நார்மல் பர்சன்ஸ், மிடில் ஏஜ் பர்சன், எனக்கு வேறு வந்துமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, உடல் பருமனம் மட்டும் இருக்கு, வெயிட் மட்டும் நான் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டே வரலாம். ஃபாஸ்ட்டாக செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் நல்ல கேலரிஸில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகும். இதான் வந்து சூரிய நமஸ்காரம். இப்போ வந்து அடுத்தது ஒரு சில ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துடலாம். வீரபத்ராசனா. இப்போ காலை வந்து நல்லா வந்து அகட்டி வச்சுருங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து நல்லாவே விரித்து வச்சுருங்க. வச்சுட்டு கைகளில் வந்து இடுப்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க. இடது காலை கொஞ்சமாக வந்து வலது பக்கம் திருப்பிக்கோங்க. உங்களோட இடுப்பு பகுதியை ஃபுல்லாக நல்லா வந்து இப்படி திருப்பணும். அதாவது உங்கள் இடது பக்கம் வந்து இடுப்பு வந்து நல்லா இந்த பக்கம் இப்படி வரணும், இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி வரணும். முட்டி பின்னாடி இருக்கிற கால் வந்து முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது வலது காலை மட்டும் இப்படி வந்து நம்ம மடிக்க போகிறோம். வலது காலை மட்டும் மடிச்சுட்டு நம்மளோட பாதி அப்படியே இப்படி உட்காரணும். உட்காந்துட்டு கைகள் ரெண்டையும் எடுத்து நம்ம நமஸ்கார முத்திரை வந்து வைக்கிறோம். நமஸ்கார முத்திரை வைக்கும் போது 2 கையும் காதை ஒட்டி இப்படி வச்சு, அப்போ வந்து உங்களோட முதுகு வந்து நல்லாவே இப்படி நீண்டு வரும். கைகளும் நல்லா இப்படி மேலே இப்படி வைக்க போகிறோம். இதுலேயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். மறுபடியும் கையை வந்து இடுப்பு கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த காலை நேராக ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் இப்படி திரும்புகிறோம். காலை வந்து நேராக வைக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம். இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க. வலது காலை கொஞ்சமாக வந்து இடது பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க. இடுப்பு பகுதியை நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பின்னாடிக்கு கால் மட்டும் முட்டி மடங்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இடது காலை வந்து மடிக்கிறோம். மடிச்சுட்டு கைகள் ரெண்டையும் மேல் நோக்கி தூக்கி நமஸ்கார முத்ரா வைக்கிறோம். உடம்ப வந்து நல்லா அப்படி மேலே முதுகை வந்து நல்லா அப்படி நீட்டி வைக்க போகிறோம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இடுப்பு பகுதியில் வச்சுட்டு காலை வந்து நேராக்கிடுங்க. இப்போ அப்படியே திரும்பிடுங்க. 2 பாதமும் நேராக்கிடுங்க. கால்கள் 2 ஒன்றா சேர்த்துட்டு கைகள் 2 ஒன்றா சேர்த்துருங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வீரபத்ராசனா 1 இல்லைன்னா வாரியர் போஸ் 1ன்னு சொல்கிறோம். இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்கள் வந்து மடங்கும் போது உங்களுக்கு வேணால் முட்டி வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த முட்டிக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தொடைப்பகுதியில் இருக்கிற சளிகள் வந்துமே நல்லாவே வந்து உங்களுக்கு குறையும். இந்த ஆசனம் பாருங்கள். அதுக்கப்புறமே நம்ம உட்காந்துட்டு ஒரு சில ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ உங்களோட வயிற்று பகுதி சதைகளையும் சரி, உங்களோட இந்த சைட்லலாம் இருக்கும் அந்த வந்து சதைகள்லாம் வந்து எப்படி குறைக்கிறது அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வஜ்ராசனால உட்காந்துட்டு கைகளில் முன்னோக்கி இப்படி வச்சுங்க. இது பாலாசனா. பாலாசனால இருந்து புஜங்காசனா. மறுபடியும் பாலாசனா, புஜங்காசனா. இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே வரும். பாலாசனா, புஜங்காசனா, பாலாசனா, புஜங்காசனா. இந்த கை பொசிஷனே மாற்றக்கூடாது, கால் பொசிஷனே மாற்றக்கூடாது. உங்க உடம்பு மட்டும் அப்படியே போயிட்டு போயிட்டு வரணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ தண்டாசனால உட்காந்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணிடலாம். காலை வந்து இப்படி வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி வச்சிடலாம்.
எந்த கால் மேலே வச்சிருக்கோமோ அந்த கை பின்னாடி வச்சிடலாம். உடம்ப வந்து இப்படி காலை தள்ளிட்டு இப்படி வைக்க போறோம். தலையை வந்து இப்படி திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வந்து மறுபக்கம் வந்து செஞ்சிடலாம். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ஆசனங்கள்லாம் வந்து இருக்கு. நம்மளோட உடல் பருமனை கம்மியாகிறதுக்கு இந்த வரைக்கும் நீங்க வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த ஆசனங்களும் சூரிய நமஸ்காரம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட். இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை அமைப்பது என்று நாம் பார்த்து வருகிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல். வாட் ஆக்ஷன் யூ ஆர் டூயிங் நவ் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நீங்க பேசும்போது இந்த நேரத்திலே, இந்த குறிப்பிட்ட நேரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள். சாதாரணமா ஓடிட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது, பாடிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, எழுதிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட நடக்குது இல்லையா? லவ் அப்படிங்கறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது ஒரு செயல். லைக் விரும்புதல் அப்படிங்கிறது நாம் கண்ணால் பார்க்க முடியாத செயலாக இருந்தாலும் ஆனால் அந்த செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி ஹேட் வெறுத்தல், நான் எனக்கு உன்னை பிடிக்காது போ அப்படின்னு சொல்றோம். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. நான் உன்னை விரும்புகிறேனா வெறுக்கிறேனா? வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? திஸ் இஸ் இன் பிரசன்ட் டென்ஸ். இதை எப்படி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா நீங்க மாத்துவீங்க? இதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியா இதை சொல்லணும். எதை? நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சியா எப்படி சொல்லுவீங்க? நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படி சொல்லணும்னா என்ன பயன்படுத்தணும்? பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் நீங்க பயன்படுத்தணும். நான் ஐ, உன்னை யூ, வெறுக்கிறேன் வெறுத்து கொண்டு இருக்கிறேன், அதானே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹேட் பிளஸ் ஐஎன்ஜி என்ன? கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன போடுவோம்? verb பிளஸ் ஐஎன்ஜி. verb பிளஸ் ஐஎன்ஜி. ஹேட்டுங்கிறதா இந்த இடத்துல verb. வெறுத்தல் அப்படிங்கிறதா இந்த இடத்துல verb. வினைச்சொல். அந்த வினைச்சொலுக்கு பக்கத்துல என்ன போடணும்? ஐஎன்ஜி போடணும். அப்பதான் என்ன ஆகும்? அத நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாறும்.
மாத்தலாமா? இந்த ஹேட் இதுதான் வேர்ப். இந்த வினைச்சொல்ல நம்ம எப்படி மாத்த போறோம்? நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியா மாத்த போறோம். எப்படி? I am hating you. நான் உன்னை வெறுத்துக் கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை வெறுத்துக் கொண்டு இருக்கிறேன். நம்ம சொல்லுவோமா? இந்த மாதிரி நம்ம பேசுவோமா? நான் உன்னை வெறுக்கிறேன் சொல்லுவோம். ஐ ஹேட் யூ. திஸ் இஸ் ஓகே. ஆனா இது பாருங்க, ஐ எம் ஹேட்டிங் யூ. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் ஹேட்டிங் யூ. இதுல ஒரு தப்பும் கிடையாது. கிராமர் படி பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் இதுல கிடையாது. ஆனா பேச்சு வழக்குல நம்ம சொல்லக்கூடிய முறையில பார்க்கும்போது திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நான் உன்னை வெறுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் சொல்லலாம். நான் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன் சொல்லலாம். ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன் சொல்லாமே. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லாமே. நான் வரைந்து கொண்டிருக்கிறேன், படம் வரைந்து கொண்டிருக்கிறேன், ஐ எம் டிராயிங் எ பிக்சர் சொல்லாமே. ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ எம் ஹேட்டிங் யூ, நான் உன்னை வெறுத்து கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியாது. வெறுத்து கொண்டே இருக்க முடியுமா? அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹேட் யூ. ஐ எம் ஹேட்டிங் யூ நம்ம சொல்றது இல்ல. இதெல்லாம் என்ன? சென்ஸ குறிப்பிடக்கூடிய, உணர்ச்சிகளை குறிப்பிடக்கூடிய, நம் மனதிலே எழக்கூடிய உணர்ச்சிகளை குறிப்பிடக்கூடிய இந்த வேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஐஎன்ஜி, கண்டினியூஸ் டென்ஸ், வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி நம்ம பயன்படுத்துவது இல்லை. வேற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ். அக்ரி, டினை. அக்ரி, டினை. அக்ரி அப்படிங்கறத ஒத்துக்கிறது, டினை அப்படிங்கறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்த முடியுமா முடியாதா? திங்க் பண்ணி வைங்க. ஐஎன்ஜி ஃபார்ம், வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இது ஓகேவா, ஓகே ஆகாதா, ஓகே ஆகுமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம பூக்களை பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நல்ல காரியம்னாலுமே சரி ஃப்ளவர்ஸை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பத்துலேயும் சரி இல்லை முடிவு வரைக்குமே சரி தொடர்ச்சியாக பயணிக்கிறது அப்படின்றது இந்த பூக்கள் தான். இந்த பூக்கள்லேருந்து தேன் எடுக்குது, தேனி அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் பட்டர்ஃப்ளைஸும் அதே மாதிரியான ஒர்க்கை தான் பார்க்குது. எனிவேஸ் இந்த பூக்களை பற்றி நாமளே நிஜமாக வியந்து
மறந்து போகிற அளவுக்கு பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அண்ட் சராசரியாக பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாத்தையுமே அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் தாண்டி நிறைய உணவுப் பொருட்களுக்காகவே பூக்களை பயன்படுத்துகிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப சின்ன பூ எதுன்னு நினைக்காது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் வாட்டர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ. இந்த பூவோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 mm மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ குட்டியான பூ இந்த வாட்டர் மீல் பூ தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன பூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். ரெஃப்லீஷியா அர்னால்டி என்னமோ கேட்கறதுக்கு அப்படியே ஹாலிவுட் படத்தோடைய ஹீரோ பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுல ரைட்டு தான். பட் இந்த ரெஃப்லீஷியா அர்னால்டி அப்படின்ற இந்த பூ தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பூ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடிக்கு இருக்குமா இந்த பூவோடைய உயரம். அப்போ பார்த்துக்கங்க எவ்வளோ பெரிய பூவாக இருக்கும் அப்படின்னு. எல்லாம் ஓகே, பூக்கள் அப்படின்னு சொல்லும் போதே அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஒரு முளை மல்லிகை பூவை இப்போ என்ன ரேட்டில் வருது? இதெல்லாம் இருக்கும்போது உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான பூ எதுவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா ஜூலியட் ரோஸ் மட்டுமே தான் இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ரோஸ் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளவர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். $15,800 ஒரு ஸ்டெம்மை மட்டும் இது சேல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. மாண்டசெச்சியா விட்டாலி அப்படின்ற இந்த ஒரு வகையான பூ தான் 130 மில்லியன் இயர்ஸ்க்கும் பழமையான பூ அப்படின்னு சொல்கிறாங்க. பூக்கள்லேயே ரொம்ப பழமை வாய்ந்த பூ அப்படின்னு சொன்னால் அது இந்த பூ தானா. பூக்களை பல வருஷமாக நேச்சுரல் டைஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இந்த டார்க் ரெட்டு, பர்பிள் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் முன்னொரு காலத்துலேயே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் கூட இருக்குதுப்பா. பூக்களில் ஒரு சில பூவெல்லாம் நம்ம சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சில பூக்கள் நம்மளையே சாப்பிடும், அது நமக்கு ரொம்ப கெட்டது. இப்படி நம்மளை சாப்பிடக்கூடிய பூக்களுமே இருக்க தான் செய்யுது. அதனால் அந்த இடுப்பல் பூக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது இங்கெல்லாம் கிடையாது. அமேசான் காடுகள் இந்த மாதிரியான அடர்ந்த காடுகளில் மட்டுமே தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் பூக்களுமே சாப்பிடக்கூடிய வகைகளான பூக்கள் இருக்க தான் செய்யுது. சின்ன சின்ன பூச்சிகள் அந்த பக்கம் கிராஸ் ஆனால் கூட அதோடைய தீவனத்துக்காக அந்த பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பூக்கள், அதாவது ராட்சச பூக்கள் இருக்க தான் செய்தான். ஒரு சில பூக்களை நீங்கள் சாப்பிடலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சில பூக்கள் உங்களையே சாப்பிடும், அது கொஞ்சம் கெட்டது. அதனால அந்த மாதிரியான பூக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். என்னன்னா தன்னுடைய ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வழியில் ஏதாவது பூச்சி போனால் கூட அதை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, அது இந்த ஏரியாலாம் கிடையாது. அமேசான் காடுகள் இல்லை இன்னும் அடர்ந்த வகையான காடுகளில் மட்டுமே தான் அந்த பூக்களை உங்களால் பார்க்க முடியுமா. அதனால் நாம சேஃப் தான். ரோஸ், ஜாஸ்மின் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பூக்கள் எல்லாத்தையுமே அதாவது ஏன்ஷியன்ட் டைம்லேயே அவங்களுக்கான அடையாளமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி ஃப்ளாகில் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கோ அதே மாதிரி முன்னாடி பூக்களையுமே தங்களுடைய சிம்பிளாக பயன்படுத்தியிருக்காங்களாம். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் பூக்களை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். எல்லா நாளுக்குள்ளுமே ஒரு சிறப்பான விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரது தான் இந்த செக்மெண்ட். இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 21ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த பிப்ரவரி 21 என்ன அப்படின்னா உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலக தாய்மொழி நாள் எதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் 1952ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் டாக்காவில் மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டம், வங்காள மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் சலாம், ரஃபீக், ஜாஃபர் போன்ற 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். அவர்களை நினைவு கூறும் வகையில் 2000 ஆண்டு முதல் பிப்ரவரி 21ஆம் நாள் உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த உலக தாய்மொழி தினத்தில் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் போற்றி பேணி பாதுகாக்கும் வகையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை நம்முடைய அரசும் நம் மக்களும் கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த தமிழ் என்று சொல்லும்போது மொழி என்று சொன்னால் ஒரு மக்கள் படைத்து காக்கக்கூடிய ஒரு அரிய கலைதான் மொழி. அப்படிப்பட்ட நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி ஏன் மிக சிறந்த செவ்வியல் மொழிகளிலும் செம்மொழியாக சிறந்து விளங்க காரணம் என்று சொன்னால் உயர் சிந்தனைகள் நிறைந்த மொழியாகவும் தாய்மை பண்புகள் நிறைந்த மொழியாகவும் பழமையான மொழிகளிலே தொன்மையான மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குவதால் அனைவரும் நம்முடைய தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்து மிகச் சிறப்பாக கொண்டாடக்கொண்டு வருகின்றனர். இந்த தமிழ் மொழி என்று சொல்லும்போது இலக்கிய இலக்கண வளம் மிகுந்த மொழி என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால்
தமிழ் இலக்கியங்கள், இலக்கியம் என்று சொல்லும் முதலில் இலக்கியம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இலக்கியம் என்பது ஒரு ஒளி சார்ந்த மக்களினுடைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய அகம் புறம் சார்ந்த செயல்பாடுகளையும் எடுத்துரைப்பதுதான் ஒரு இலக்கியம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இலக்கியங்களிலேயே மிக சிறந்த இலக்கண வளம் மிகுந்த மொழியாக நம் தமிழ் மொழிதான் விளங்குகிறது. அதிலும் இலக்கியம் என்று சொல்லும்போது தொல்காப்பியத்தில் தொடங்கி 14 மேற்கணக்கு நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று பகுத்தாராய்ந்து அனைத்து நூல்களிலுமே மிகச்சிறந்த ஒரு தொன்மையான இலக்கிய அமைப்பை, இலக்கண அமைப்பை கொண்ட மொழியாக நம்முடைய தாய்மொழி விளங்குகிறது. இந்த உலக தாய்மொழி நாளில் நாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்கும் வகையில் இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழுக்கு முதல் இலக்கணமாக விளங்கக்கூடிய நம் தமிழ் மொழியை அடுத்த கட்டத்தை நோக்கி தொழில்நுட்பத்திலும் தமிழை நிலைப்பெற செய்ய இன்றைய இளைஞர்கள் நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த தாய்மொழி நாளில் நாம் உறுதியேற்போம். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Veil Mali team.